ஆல் வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடியது கொஷின் பேப்பர் டிகோடிங் எம்டி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன் எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருப்பீங்க, அது தெரியும். இதில் செப்பரேட்டாக நம்மளுக்கு 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மோர் ஓவர் 100+ டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்ப்போம், டாபிக் ரிப்பீட் பண்ணக்கூடிய ரிப்பீட்டட் டாபிக் என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சாப்டர்ஸை கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், நம்ம கொஷின் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, நம்ம எம்டி எக்ஸாமுக்கான கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய விதமான கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருக்கும். இன்றைக்கி அந்த கன்ஃபியூஷனுக்கான ப்ராப்பர் வீடியோவை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த 18 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் இருந்து முக்கியமான கொஷின் லிஸ்ட்டை மட்டும் இதில் பார்க்க போகிறது கிடையாது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாமினர், அதாவது நம்ம கொஷின் பேப்பர் செட் பண்ணக்கூடிய அந்த கொஷின் மேக் எப்படி இருக்கும், அதுக்கான விஷயத்தை தான் ப்ராப்பராக டிகோடிங் பண்ணி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், எக்ஸாமினர் எப்படி திங்க் பண்ணுவார். நார்மலாக நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, அது 5 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 10 மார்க்காக இருக்கட்டும், இல்லை MCQவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு பேட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த கொஷினும் அவங்க செட் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக MCQs நம்மளுக்கு எப்படி வந்தாலும் ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலாவையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வரலாம். எம்டி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் நம்ம ஒரு டெஃபினிஷன் எழுதுறதோ இல்லை ஒரு பெரிய பெரிய பேராகிராஃப் மாதிரி எழுதுறதோ மாதிரி கிடையாது. இது நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அதாவது நாலேஜை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் பேஸ்டு எக்ஸாமாக தான் நம்ம பார்க்கணும் எம்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். MRB அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மோர் ஓவர் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டேரெக்டாகவே இருக்கும். பட் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், எதனால் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு எம்டி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஜஸ்ட் அந்த டெஃபினிஷனை மட்டும் கேட்காம அதோட கிளினிக்கல் சிச்சுவேஷனில் எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அதை ஸ்ட்ரக்சரலாகவும் இல்லை அனலிட்டிக்கலாகவும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக உங்களுக்கு அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஃப்ளோவை பற்றி இப்போ பார்த்துவோம். நீங்கள் ஒரு கொஷினை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டாபிக், அதுக்கு அடுத்ததாக அதுக்குன்னு ஒரு கான்செப்ட், அது எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு அடுத்ததாக அது கிளினிக்கல் எப்படி பார்க்கணும், அதில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு கொஷின் செட் ஆகும். இந்த ஃப்ளோவில் நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி MCQs கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இது கொஷினுக்கான ஃபார்முலா. இதுக்கு செப்பரேட்டாக 7 விதமான ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம 1 by 1 இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள். இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன். அதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம், அது டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை ஷார்ட் நோட்ஸ் இப்படின்லாம் கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள். செகண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பற்றி கேட்குறது, இல்லை லிஸ்ட் ஆஃப் த டயக்ராமோ இல்லை லிஸ்ட் ஆஃப் த திங்ஸை பற்றி கேட்குறது செகண்ட் ஆங்கிள். தேர்ட் ஆங்கிளில் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கேட்பாங்க, கம்பேரிஷனோ இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீனோ இது மாதிரி கேட்குறது தேர்ட் ஆங்கிள். ஃபோர்த் ஆங்கிளில் வந்து மெக்கானிசம் இல்லாட்டி பிரின்சிபல்ஸ் இல்லை பேத்தோஜெனசிஸ் இது மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் ப்ராசஸை பற்றி கேட்கக்கூடியது ஃபோர்த் ஆங்கிள். அடுத்ததாக இருக்கக்கூடியது உங்களுக்கு ஃபிஃப்த் ஆங்கிள். இந்த ஃபிஃப்த் ஆங்கிளில் உங்களுக்கு கிளினிக்கலாக எப்படி அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறது, அது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது, ஒரு பேஷண்ட் வந்தால் இல்லை அதுக்கு டிசீஸ் வந்தால் அதை எப்படி நம்ம ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை ஃபிஃப்த் ஆங்கிளில் பார்ப்போம். அடுத்ததானது சிக்ஸ்த் ஆங்கிள். இதில் தான் ரொம்ப முக்கியம். சித்தா ஆஸ்பெக்ட் ப்ளஸ் மாடர்ன் ஆஸ்பெக்ட் ரெண்டையும் கோரிலேட் பண்ணி படிக்கணும். செவன்த் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செவன்த் ஆங்கிளில் கேஸோட பேஸ் பண்ணி அந்த டிசீஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு சினாரியோ இருக்குது இல்லை ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீப்பாக படிப்போம். இதுதான் 7 விதமான ஆங்கிள்ஸ். இப்போ ஒரு டாப்பிக்கை படிக்கும் போது இந்த 7 விதமான கொஷினும் நீங்களே கேட்டு அந்த மைண்ட் செட்டில் படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் MCQஸை ஈஸியாக நீங்கள் MDயில் கிராக் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த 18 சப்ஜெக்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 18 சப்ஜெக்டையும் 4 விதமான பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனாட்டமி, செகண்ட் வந்து ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, மெடிசினல் பாட்னி. இந்த சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் அதோட ஃபங்க்ஷன், மெக்கானிசம், அதை கோரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த 4 விஷயங்களை இந்த 5 சப்ஜெக்ட்டில் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பேஸ்கெட் நம்பர் 2 இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டோக்கி சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நோய் நாடல், ஹைஜீனு, குணப்பாடம், மருந்தாக்கியல், மருந்து செயல் அப்படின்னு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் சித்தாவோட பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதோட கிளாசிஃபிகேஷன் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட மெடிசன் டோசேஜ் இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் பேஸ்கெட் அதாவது செகண்ட் பார்ட்டில் பார்க்குறோம். 3வது பார்ட் இருக்குது. இந்த 3வது பார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது கிளினிக்கல், அதாவது கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ். இதில் நமக்கு என்னென்ன இருக்கும், ஃபைனல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓஜி இருக்கும், பீடியாட்ரிக் இருக்கும், சர்ஜரி இருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை 3த்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காசஸ் எல்லாத்தையும் அடுத்ததான் நீங்கள் பார்க்கணும். ஃபைனலாக பார்க்கக்கூடியது 4வது பார்ட். இதில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை பார்க்கணும். FM டாக்ஸிகாலஜி இருக்குது, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் கூட ரிசர்ச் மெட்ரலஜி இருக்குது, அப்புறம் ரிசர்ச்சுக்கு அடுத்தது பயோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் என்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதோட கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு
ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதனால இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் கான்செப்ட்டை படிக்கணும், கிளினிக்கலாக அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை படிக்கணும். இதுதான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் முக்கியமாக படிக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 18 சப்ஜெக்ட்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஒரு சப்ஜெக்ட்டில் என்னென்ன படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தோக்கி தான். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், பை த சேம் டைம் இம்பார்ட்டனும் கூட. இதுல நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ தோக்கியில் எடுத்தோடனே அதோட டெஃபினிஷன் மட்டும் நீங்கள் படிக்காம அதை நீங்கள் வேறு ஆங்கிளில் ஒரு எக்ஸாமினாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆங்கிளில் பார்ப்பீங்க? 96 தத்துவங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் பஞ்சபூத கூற்றுக்கள், அதுக்கப்புறம் முக்குற்றம், உடல் தாதுக்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 உடல் தாதுக்கள், உயிர் தாதுக்கள் பார்க்கணும், யாக்க இலக்கணம், அதுக்கு அடுத்ததா சித்தால இருக்கக்கூடிய அந்த பேசிக் கான்செப்ட், அந்த தீட்சை இருக்குது, அளவைகள் இருக்குது, ரசவாதம் இருக்குது, இது மாதிரி பேசிக்கான கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம தோக்கியில் படித்து முடிச்சிருக்கணும். ஆனால் இதில் முக்கியமாக இங்கே பார்க்கக்கூடியது ஜஸ்ட் இப்போ முக்குற்றம் படிக்கிறீங்க அப்படின்னா முக்குற்றம் மட்டும் வெறுமனே படிக்காமல் வாதம் பித்தம் கபனும் படிக்காமல் எக்ஸ்பிளைன் முக்குற்றம் அப்படின்னு படிக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முக்குற்றம்னு படிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ரோல் ஆஃப் முக்குற்றம் இன் டிசீஸ் அப்படின்னு படிக்கலாம். எந்தெந்த நோய் நிலைகளில் முக்குற்றம் அதிகமாகும், அதாவது வாத பித்த கபம் இருக்கு இல்லையா, இது எந்தெந்த நிலைகளில் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லாட்டி இதோட கிளினிக்கல் டயக்னோசிஸ், இதோட மாத்திரைகள் அளவு, இது மாதிரி வேரியஸ் ஆஃப் கொஸ்டினை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எம்டியை கிராக் பண்ண முடியும். அடுத்த சப்ஜெக்ட் இப்போ பார்க்கலாம். செகண்ட் சப்ஜெக்ட் அனாட்டமியும் ஃபிசியாலஜியும் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க டயக்ராமை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டயக்ராமை மட்டும் மெமரைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல் கிடையாது. அதில் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அனாட்டமி ஆர் ஃபிசியாலஜி எதுவாக இருந்தாலும் அதோட லொக்கேஷனை பாருங்கள், அதோட ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமா அதோட பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபைனலாக அதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். இதுதான் அனாட்டமிக்கான பேஸான ஒரு பேட்டர்ன். அப்படி நீங்கள் ஃபிசியாலஜிக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபிசியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நார்மல் வேல்யூ இல்லை நார்மல் மெக்காசியம் பற்றி பார்க்கலாம், அதோட மெக்கானிசம் அடுத்தது பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்நார்மல் அது எப்படி இருக்கும், அதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ், இந்த விஷயம்லாம் நம்ம ஃபிசியாலஜியில் பார்க்கணும். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள் எடுத்துக்கோங்க. கார்டியாக் சைக்கிளில் ஜஸ்ட் அதோட டெஃபினிஷன் மட்டும் பார்க்காம அதில் என்ன ஈவெண்ட் இருக்குது, அதோட ஹார்ட் சவுண்ட் என்ன, இசிஜியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் அது கூட இருக்கக்கூடிய கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபிசியாலஜியில் படிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் நம்பர் 4 பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரியில் முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம், அதோட பேத்வேஸ், அதோட சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் ஜஸ்ட் அதோட பேத்வே மட்டும் படிக்காமல் அது கூட இருக்கக்கூடிய என்னென்ன என்சைம்ஸ் வருது, அதோட எண்டு ப்ராடக்ட் என்னது, அதுக்கு அடுத்தது அதில் என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்கும், அதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன வரும், அதுக்கப்புறமா அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பயோகெமிஸ்ட்ரி நம்ம மெயினாக பார்க்கணும். இதுக்கான சின்ன ஒரு சார்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட பேத்வே படிக்கிறீங்க, அதுக்கு அடுத்ததா அதில் என்ன என்சைம், கீ என்சைம் என்ன வருது, அதுக்கு அடுத்ததா அதோட ரெகுலைசேஷன், லேப் இம்பார்ட்டன்ஸ், டிசார்டர்ஸ், இந்த 5 விஷயங்களும் நீங்கள் மெயினாக பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரேம் மாதிரி பார்த்து படிச்சுக்கணும். 5th சப்ஜெக்ட் மைக்ரோபயாலஜி. இதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆர்கானிசம் இருக்குது ஓகேங்களா, அந்த ஆர்கானிசமை பற்றி ஒரு மார்ஃபாலஜி பார்க்குறோம், இல்லை கல்ச்சர் பார்க்குறோம், டிரான்ஸ்மிஷன் பார்க்குறோம், பேத்தோஜெனசிஸ், இது மாதிரி ஆர்டரில் ஜஸ்ட் பார்க்காம இதில் நீங்கள் மெயினாக என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, அது கூட அதுக்கு என்னென்ன கிளினிக்கல் இன்ஃபெக்ஷன் வரும், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, அது என்ன மாதிரி கலரில் இருக்கும், என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கும், என்ன மாதிரி சைஸில் இருக்கும், அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ் பாக்டீரியாவா இல்லை நெகட்டிவ் பாக்டீரியாவாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது கிளினிக்கல் சைடில் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஆர்டர் வைஸ் அப்படியே பார்க்காம இந்த பாயிண்ட்டில் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் மாடலேட் பண்ணால் போதும். இதை நம்ம ஷார்ட்டாகவும் பார்த்துடலாம். ஆர்கானிசம், டிசீஸு, டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன், இந்த விஷயங்களை நம்ம மெயினாக மைக்ரோபயாலஜியில் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட் நம்பர் 6. இதில் நம்ம மெடிசனல் பாட்னி, ஃபார்மகாக்னசி ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரக் எடுப்போம், இல்லை ஒரு பிளான்ட் எடுப்போம் ஓகேங்களா, அதில் பல ஆங்கிளில் கொஸ்டின் கேட்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் நேம், அதோட ஃபேமிலி, அதில் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்ததாக மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட மைக்ரோஸ்கோபிக் நேச்சர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதோட மேக்ரோஸ்கோபிக் நேச்சர் எப்படி இருக்கும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம அதோட கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், இதை நம்ம ஃபார்மகாக்னிஸில் பார்ப்போம், அதோட யூசஸ், இந்த விஷயங்களை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லிட்ரேஷன், என்னென்ன விதமான கலப்படங்கள் பண்ணுவாங்க, இது மூணுத்தையும் நம்ம ஃபார்மகாக்னிஸில் பார்க்கணும். இந்த 5 விஷயங்களை மெடிசனல் பாட்னியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மெடிசனல் பாட்னி பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி, இந்த சப்டைட்டில்ஸ்லாம் போட்டு டேபிள் மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகவே இந்த சப்ஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த சப்ஜெக்ட் 7th ஒன் குணப்பாடம். இதுவும் கொஞ்சம் ஹியூஜ் சப்ஜெக்ட்லாம், பட் கண்டிப்பாக படிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மெடிசன் இருக்குது, இந்த மெடிசனை ஜஸ்ட் அதோட பேரை மட்டும் இல்லை டெஃபினிஷனை மட்டும் இல்லை யூசஸை மட்டும் படிக்காமல் இதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு சோர்ஸ் மேக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்குது, என்ன மாதிரி இண்டிகேஷன் கொடுக்கணும், அடுத்தது அதோட டோசேஜ், அது ஒரு மெடிசன் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, அது யார் சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மெயினாக குணப்பாடம், தாது, சீவம், மூலிகை அப்படிங்கிற 3 விஷயத்திலும் மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும்.
இதுக்கு நம்ம இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட இன்கிரீடியன்ஸை நம்ம பார்க்கணும், அதாவது தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா அது எப்படி செய்யணும் அப்படின்னு அதோட ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வரும், அதுக்கு என்ன இண்டிகேஷன் இருக்குது, எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், அனுபானம் என்னவா இருக்கும், அதுக்கப்புறமா அதில் என்ன நம்ம முக்கியமாக ப்ரிகாஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான் மெயினாக நம்ம குணப்பாடமில் படிக்கக்கூடியது. சப்ஜெக்ட் நம்பர் 9 இது மருந்தாக்கியல். ஓகேங்களா? ஸோ மருந்து செயல் மருந்தாக்கியல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2017 ஆட் பண்ண புது சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பியூரிஃபிகேஷன், அதாவது சுத்தி முறைகள் என்ன, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது எப்படி ஸ்டோர் பண்ணணும், அந்த குவாலிட்டி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படி சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கிறது இந்த ஹர்பை இல்லை அந்த மெடிசன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மெயினாக படிக்க மாதிரி இருக்கும். இது ஒரு ஃப்ளோவாக பார்க்கணும் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல், அதுக்கப்புறமா அதோட சுத்தி முறை, அதுக்கப்புறமா அதில் என்ன மாதிரி எருக்கள் போடணும், அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதோட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மெயினாக இந்த சப்ஜெக்ட்டில் இந்த 5 விஷயங்களையும் படிக்கணும். சப்ஜெக்ட் 10 நோய் நாடல். இது மெடிசன், அதாவது சித்தா டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஒரு டயக்னோஸ்டிக் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் மெயின் என்ன பார்ப்போம், அதோட டெஃபினிஷன் பார்ப்போம், அதோட காசஸ் பார்க்கணும், அதோட முக்குற்ற இயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், டயக்னோசிஸ், டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ், ப்ரோக்னோசிஸ் எப்படி இருக்குது, அடுத்ததாக மெயினாக அதை மாடர்னில் எப்படி கோரிலேட் பண்ணுறது, இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிசீஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிம்டம் என்ன அப்படின்னு மட்டும் படிக்காதீங்க, அந்த சிம்டம் எப்படி வருது, அதை சித்தாவில் எந்த ஆஸ்பெக்டில் அவங்க எடுத்துக்கிறாங்க, அதே சிம்டமை மாடர்னில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிற 3 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி படிங்க. சப்ஜெக்ட் 11 ஹைஜீன். இது ஈஸியான சப்ஜெக்ட், தயவு செஞ்சு எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் மாடர்ன்லையும் சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு சில நேரத்தில் கேட்பாங்க, அதுக்கான விஷயத்தையும் பார்த்துடலாம். மெயினாக நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் பார்ப்போம், என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம், அதுக்கப்புறமா ஒரு டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும், இதுலேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்பாங்க. மெயினாக இதில் நேஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டிசீஸ் வருது, அதை ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், செகண்டரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், தேர்ட்ரி எப்படி லாஸ்ட்டாக ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மெயினாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சித்தா டேர்ம் அப்படின்னா வாஸ்து புருஷன் படிக்கணும். அதில் ஒரு வீடு கட்டுறாங்க இல்லை மனை சாஸ்திரம் இருக்குது அப்படின்னா அதோட அளவுகள் இருக்கு இல்லையா, அந்த அளவு முறைகள் முக்கியம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பத்தியத்திற்கு உதவக்கூடிய கறி என்ன அப்படின்னு உணவுன்னு சொல்லிட்டு ஒரு பாகம் இருக்கும், அந்த உணவு பாகமும் மெயினாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் 12 எஃப்எம் அண்ட் டாக்ஸிகாலஜி. இந்த எஃப்எம்ல கோல்டன் ரூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஃப்எம்ல அதோட ஸ்ட்ரக்சர், அதோட டெஃபினிஷன், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட டயக்னோசிஸ், அதோட மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா மெடிக்கோ லீகல் இம்பார்ட்டன்ஸ், இதுதான் முக்கியம். அடுத்தது அப்படியே நம்ம டாக்ஸிகாலஜிக்கு வந்துடலாம். டாக்ஸிகாலஜியில் என்ன பார்ப்போம், இதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதோட பாய்சன், ஸ்னேக் பாய்சனாக இருக்கட்டும் இல்லை பிளான்ட் பாய்சனாக இருக்கட்டும், இந்த பாய்சன் அதுக்கப்புறம் அது எந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சு, அதோட ரூட் என்னவா இருக்கும், அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அதோட மெக்கானிசம், அதோட டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், இதுதான் இதுக்கான ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம இதில் பார்க்கக்கூடியது ஆன்டிடோட் நம்ம டாக்ஸிகாலஜியில் மெயினாக பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக போஸ்ட்மார்ட்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸை பார்ப்போம். இந்த சீக்வன்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு இதில் மெடிக்கோ லீகல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீக்வன்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இது மட்டும் தான் நம்ம டாக்ஸிகாலஜியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட் நம்பர் 13 ஜிஎம். இது சில பேருக்கு ஒரு பல்க் சப்ஜெக்டாக தெரியும், பட் இது ஈஸியாகவே நம்மளால் படிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு டிசீஸே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டிசீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறமா அது எப்படி நம்ம எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட்ஸ். மெயினாக அதில் பார்க்கக்கூடியது முக்கியமாக கொடுத்துருக்கூடிய மெடிசன், அந்த மெடிசனுக்குன்னு நேம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட் நம்பர் 14, அதாவது எஸ்பிஎம். இதில் நம்ம மெயின் என்ன பார்க்கணும் அப்படின்னா வர்மம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தடவல் முறை, இது மாதிரி தொக்கணம் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டெக்னிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன், என்னென்ன ப்ரிகாஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக இந்த ஆங்கிளில் தான் நம்ம புற மருத்துவம், அதாவது சிறப்பு மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கும். மெயின் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் பார்க்கணும், அதுக்கு என்ன மாதிரி இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும், அதுக்கு ஏதாவது தீரா நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சப்ஜெக்ட் நம்பர் 15 அறுவை மருத்துவம். இதில் நம்ம மெயின் என்ன பார்க்கணும் அப்படின்னா கருவிகள் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக அதோட மெஷர்மெண்ட்ஸ், அதோட அளவுகள் இருக்கு இல்லையா, அந்த அளவுகளை வந்து நம்ம மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மூலம், பௌத்திரம் இது மாதிரிலாம் படித்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம மெயினாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது அதோட டைப்ஸ் பார்க்கணும், கருவிகள் இருந்துச்சுன்னா கருவி, அதோட அளவுகள், அதுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுத்தா க்யூர் ஆகும், அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சிம்டம். சப்ஜெக்ட் நம்பர் 16 இதுதான் ஓஜி. ஓஜியில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா சூழல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் பார்க்கணும், ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் பார்க்கணும், அந்த பிரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். மலரை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் எங்கேயோ 1-2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு மெடிசன்ஸ் வருது. ஸோ அந்த மெடிசன்ஸும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க.
இதுக்கு சின்ன சார்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூழ் மருத்துவத்தில் நீங்கள் ஆன்டிநேட்டல் பீரியட் பார்க்கணும், காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும், டயக்னோசிஸ், மேனேஜ்மெண்ட்டு, போஸ்ட்நேட்டல் கேர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கைனக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிம்டம்ஸ் பார்க்கணும், டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ், இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும், ஃபைனலாக அதோடக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஃபைனலாக இருக்கக்கூடியதான் சப்ஜெக்ட் நம்பர் 18 குழந்தை மருத்துவம். குழந்தை மருத்துவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன ஏஜில் என்ன டிசீஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். மாடர்னில் அந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில மருந்துகள் ஒரு டிசீஸ்க்கும் கொடுப்போம். அந்த மெடிசனுக்கு வந்து நேம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மெயினாக இந்த 3 விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ப்ளஸ் அந்த டைப்பை க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன், ஆல் டைப்பை க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மெடிசனும் மெயினாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்க்கக்கூடியதான் பவர்ஃபுல் விஷயம். அதாவது 18 சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது 18 பெரிய புக்ஸ். இதை நம்ம எப்படி ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, அதோட கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கிளினிக்கலாக அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற 3 விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கும்போது அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எக்ஸாமினராக இருந்தால் அந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணுவீங்க. இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் MD எக்ஸாமை இந்த அட்டெம்ப்ட்டில் ப்ராப்பராக கிளியர் பண்ணிட முடியும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். இந்த லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் மஸ்ட் நோ. நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடியது மஸ்ட் நோ அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கணும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், கிளாசிஃபிகேஷன் பார்த்து வச்சிருக்கணும், அந்த கான்செப்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2 மஸ்ட் ரைட். இதில் நம்ம ஷார்ட்டாக எல்லாத்தையும் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கணும். நம்பர் 3 மஸ்ட் எக்ஸ்பிளைன். இதில் கொஞ்சம் பெரிய டாபிக் எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி வச்சிருக்கணும். நம்பர் 4 மஸ்ட் அப்ளை. இதில் என்ன பண்ணணும், இதை நம்ம கிளினிக்கல் இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், அது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம 4ல் பார்க்கணும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் நம்பர் 5. இதில் நம்ம சித்தா ப்ளஸ் மாடர்ன் இந்த 2 ஆஸ்பெக்டையும் எப்படி கோரிலேட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 கேட்டகரியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.